சுமதி, என்னப்பா? உன்னை கேட்கணும்மா. சீக்கிரத்துல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிடலாம்னு நான் நினைக்கிறேன். இதுக்குள்ள என்னப்பா அவசரம்? இல்லையம்மா, உனக்கும் வயசாயிடுச்சு. நம்மளும் ஏழைங்க. ஊர்ல 4 பேர் நம்மளை பத்தி ஏதாவது சொன்னான். அப்படி என்னப்பா தப்பா நடந்துகிட்டே? ஒரு வாலிப பையனை வீட்டிலே வச்சுக்கிட்டு இருந்தா. அதுவே போதும்மா நம்ம ஜனங்களுக்கு கதையை கட்டிவிடும். நீ அவனோட பேசுற பழக, அதனால ஏற்படுற விளைவுகளுக்கு நான் தானே அம்மா ஜவாப்தாரி. உங்க அம்மா இருந்திருந்தா எனக்கு இந்த கவலையெல்லாம் இருக்காது. இந்த உத்தமி உன்னை அனாதையா விட்டுட்டு போயிட்டான். சுந்தரம் நல்லவன் தான். ஆனா இந்த உலகத்துல யாரையும் சீக்கிரத்துல நம்ப முடியாதம்மா. இப்படி நம்பிக்கிட்ட குடும்பங்கள் நான் எத்தனையோ பார்த்திருக்கேன். ஒரு தவறு நடந்துட்டேன்னா பின்னால் அதை திருத்தவே முடியாதம்மா. அப்பா, இதுவரையில் நான் செய்த குத்தத்தை மன்னிச்சிடுங்கப்பா. ஆனா உங்களுக்கு பிறந்த மக என்னைக்குமே தவறான பாதையிலே நடக்க மாட்டாள் அப்பா. இது என் தாயின் மேல் ஆணை. அழாதேம்மா. உன் குணம் எனக்கு தெரியாத. ஏதோ என் அனுபவத்துல நான் பார்த்ததையும் கேட்டதையும் வச்சுக்கிட்டு உனக்கு புத்திமதி சொன்னேன். நீங்க எனக்கு புத்திமதி சொல்லாம வேற யாருப்பா சொல்லுவாங்க? இனிமே உங்க மனசுக்கு விரோதமா நான் நடக்க மாட்டேன்ப்பா. என் மனசுல என்ன தெரியுமா இருக்கு? வெளிப்படையாக சொல்றேன். நீ சுந்தர கல்யாணம் பண்ணிக்கணும். அவனே எனக்கு மருமகனாக வரணும். இதுதான் இருக்கு. நீ அவனோட பேசு, பழகு. ஆனா அதுக்கும் ஒரு எல்லையை வகுத்துக்கும். அவனுடைய உறுதியை நமக்கு தெரிஞ்சதுன்னா பிறகு ஆண்டவன் விட்ட வழியாகட்டும். ஏன் சுமதி? சரிப்பா. எனக்கு அவசரமா ஒரு 4000 ரூபாய் வேணும். இன்னும் 4000மா? மிஸ்டர் கோப்பு, நீ அடிக்கடி பணம் கேட்டுக்கிட்டே இருக்கிற, நானும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ஏற்கனவே 16000 ரூபாய் வாங்கியிருக்கிறேன். இனிமே என்னால் முடியாது கோப்பு. அப்படி சொல்லாத மிஸ்டர் மோத்தி. நாளைக்கே அந்த செட்டியாருக்கு பணம் கட்டி ஆகணும். இல்லைன்னா என் மானம் போகும். ப்ளீஸ். சரி, இவ்வளவு வற்புறுத்தி கேட்கறதுனால கடைசி தடவையா உதவி செய்யறேன். மிஸ்டர் கோபு, இதுல கையெழுத்து போட்டாதான் என்னால பணம் கொடுக்க முடியும். என்ன இது? வீட்டில் இருக்கிற சாமான எல்லாம் கூடவா? இதனால என்ன, நம்மளுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளவுதானே. தேங்க்ஸ் மிஸ்டர் மோத்தி. நோ மென்ஷன் ப்ளீஸ். சின்ன சிறிய பூச்சி சிலந்தி கூட்டிலே சிக்கி விட்டது. லவ், கொஞ்சம் இருங்க. ஹலோ, யார் பேசுறது? நான் தான் டாக்டர். என்ன விசேஷம்? இன்னைக்கு உண்டா? டெஃபினட்டா உண்டு. கரெக்டா 6 மணிக்கு நீங்க வந்துடுங்க. ஓ, கண்டிப்பா வர்றேன். ஆமா. அன்புமிக்க அண்ணா, இங்கு நானும் அப்பாவும் சுகம். உங்களுடைய நலனையும் அறிய ஆவலாய் இருக்கிறேன். இங்கு அப்பா பணமுடையால் மிகுந்த கஷ்டப்படுகிறார். உன்னால் முடிந்தால் 500 ரூபாய் அனுப்பினால் நலமாயிருக்கும். உனக்கு எவ்வளவு சிலவோ என்னவோ தவறாக எண்ண வேண்டாம். முடிந்தால் ஒரு முறை வந்து போகும். பணம் அனுப்பும், பணம் அனுப்பும். என்னால உனக்கு ரொம்ப சிரமம். சிரமமா? நான் இது ஒரு பாக்கியமால நினைச்சிருக்கேன். கையில தரக்கூடாதா? தரலாம், ஆனா படிப்பு மேல ஓடாதே. இப்ப மட்டும் என்ன,
புஸ்தகத்தை பார்த்தா ஒவ்வொரு வரியிலையும் ஒவ்வொரு பக்கத்திலையும் உன்னுடைய உருவம் தான் தெரியுது. சரிதான், நீங்க பாஸ் பண்ண மாதிரி தான். முதல்ல காப்பியை குடிங்க, நான் போகணும். சுமதி, உனக்கு உதாரணம் இந்த காபி தான். காப்பியா? பாலை போல உன் உள்ளம், சர்க்கரையை போல உன் குணம், அப்புறம் காப்பி பொடிய போல என் நிறமா? சேச்சே, காப்பி பொடியை போல இந்த என்னடா இது சமயத்துல கால வாரி விட்டுடுது இந்த கற்பனை. சரி சரி, உங்க கற்பனையை கொஞ்ச நாளைக்கு கட்டி வச்சுட்டு ஒழுங்கா படிங்க. சரி. ஓ மை ஜூலியட். சுமதி, ஜவாய. சுமதி, ரோமியோ அண்ட் ஜூலியட் கதை தெரியுமா உனக்கு? ரொம்ப அற்புதமான காதல் காவியம். அந்த ஜூலியட்டை ஷேக்ஸ்பியர் வர்ணிச்சிருக்கார் பாரு. ஆஹா, அதை படிச்சுட்டு தான் பிரம்ம உன்னை சிருஷ்டி பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த கேலி தானே வேண்டாங்கிறது. இத கேள் சுமதி, அந்த அழகான ஜூலியட்டை ரோமியோன்னு ஒருத்த காதலிச்சான். காதல்னா எப்பேற்பட்ட காதல் தெரியுமா? அதுக்கு ஈடும் கிடையாது, இந்த இணையும் கிடையாது. அப்புறம் என்ன, ரெண்டு பேரும் காதல் நிறைவேறாம செத்து போயிட்டாங்க. மோசமான கதை. சுமதி, நீ ஒருத்தி தான் ஷேக்ஸ்பியர் கதையை தைரியமா மோசம்னு சொல்லி இருக்க. பின்ன என்னவா? ஏன் காதலிக்கணும், ஏன் சாகணும்? கம்பரை போல கல்யாணத்தை பண்ணி வச்சா என்ன கெட்டு போயிடும்? ஓஹோ, சீத்தையும் ராமரையும் பத்தி சொல்றியா? சரி சரி. ஆமா, ஒருத்தர் பார்த்த உடனே காதலிச்சாங்க, அழகான கல்யாணத்தையும் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கு. என்ன நல்லா இருக்கு? அவங்க காட்டுல கஷ்டப்பட்டதை மறந்துட்டியா? புருஷனும் மனைவியும் சேர்ந்து அனுபவிக்கிற துன்பத்துல தான் ஒரு புது இன்பத்தை காண முடியும். அது சரி, ராமரை பிரிஞ்சு சீதை எவ்வளவோ வேதனை அனுபவிச்சாளே, அத பத்தி என்ன சொல்ற? பிரிவு தானே காதலுக்கு ஜீவன். ஒருத்தர் எப்ப பார்க்க போறோம்னு துடிக்கிற வேதனை ஒரு இன்ப வேதனை தானே. ஓஹோ, ஏதேது நீ சீதையாவே மாறிட்ட போல இருக்குதே. உங்க முன்னால நான் சொல்ல. மிஸ்டர் ஜவுளிக்கடை, எவ்வளவு பாக்கி? 765ங்க. ஆமா, கணக்குல கோல்மால் இருக்காதே. அந்த பேச்சே கிடையாதுங்க. நம்ம கடை நாணயத்துக்கு பேர் போனதுங்க. பேர் போனதா? அப்ப பேர் இருக்கிறப்ப வந்து கேளு, பணத்தை தர்றேன். என்ன சார்? இல்ல, பேர் போனது இல்ல. 765. ஆமா. என்னைக்கியா முகத்துல ஒரு சந்தோஷத்தை, பணத்தை வாங்கி. உங்க இடக்கு என்னையா? 310 rupees சார். ஆமா, என்ன சப்ளை பண்ண? பவுடர், ஸ்னோ, ஹேர் ஆயில், லிப்ஸ்டிக், ஐடெக்ஸ், கியூடெக்ஸ், அவ்வளோதான் சார். ஐயோ, ஆம்பளைங்க இன்ஸ்டால்மெண்ட் ஆகிறதுக்கு இது ஒன்னே போதாது. ஐடெக்ஸ், கியூடெக்ஸ் குடும்பத்துக்கு ரொம்ப அவசியமான சாமான்கள்ல 310 தானே? ஆமா சார். ரொம்ப தேங்க்ஸ். வரேன் சார். சரிங்க. ஓ, டாக்ஸியா? 420? இல்லைங்க, பிஎம்சி 813ங்க. அடைச்ச, அது யாரு கேட்டது? உனக்கு வர வேண்டிய தொகை என்ன? ஆமாங்க, 420தாங்க. 420 தாங்க. அதிகமா இருக்கா பாத்துக்கோ. வரணுங்க. ஸ்டைல் நல்லா இருக்கு. உன் சமாச்சாரம் என்ன? பாருங்க. அது சரி, எவ்வளவு ஆச்சு? நீங்களே பாருங்களேன். 3 மாசங்க. 122 ஒரு படி 5 ஆளாக்கு பசும்பாலுங்க. சரி. 6 ஆளாக்கு எருமை பாலுங்க. அதுல 21 நாள் 4 ஆளாக்கு பசும்பால் குறைச்சு ஊத்திருக்கனுங்க. ஆச்சுங்களா? ஆச்சு. அப்புறம் ஒரு 13 நாள் கூட 3 ஆளாக்கு ஜாஸ்தியா வாங்கி இருக்குது. அவ்வளவுதாங்க. மயக்கம் வருது. நான் ஒண்ணும் மோசம் பண்ணுங்க. ஐயோ, நீ சொன்ன கணக்க கழிக்கிறதுக்குள்ள என்னுடைய லைஃபே ஸ்பாயில் ஆயிடும் போல் இருக்க. தொகையை சொல்லு. மொத்தம் 374 ரூபாய்ங்க. ஆமா. இல்லைங்க. இல்லைங்க, தண்ணி ஊத்தாமலா இருப்ப நீ. அப்பா, என்னைக்கா நீ தண்ணியில பால் ஊத்துற ஆசாமி இல்ல? போய் சேரு. வரங்க. சரிங்க. உல்லாசமான கிளப்ல மாத்திரம் உலகம் கிடையாது லீலா. சரிதான். வேதாந்தம் வேற பேசாட்டியா? வேதாந்தம் இல்ல லீலா, இது
வெளி உலக தொடர்பினாலே நான் கத்துக்கிட்ட பாடம். எங்களால உன்னோட பேச முடியாது தெரியுமா? இன்னைக்கு இவளுக்கு புத்தி பிசுகி இருக்கு. நமக்கு டைம் ஆச்சு. பாடி லீலா. குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங். எவ்வளவு நாளா இந்த வேலை? எது? எதுவா? சொந்த வீட்டிலேயே புருஷன் கிட்டே திருடுறது. திருட்டா? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே விளங்கலையே. என் மேல நீங்க இது மாதிரி வீண் பழிய சுமத்தாதீங்க. ஆஹா, நடிப்பு பிரமாதம். பணத்தை எடுத்தாயா இல்லையா? பணமா? ஐயோ, நான் சொல்றது கேளுங்க. கேட்டு கேட்டு தானடி நான் இந்த நிலைமைக்கு வந்தேன். உன் நேர்மையற்ற போக்கினால் என் வாழ்வே நலமாகி விட்டதடி வஞ்சகி. சாந்தம் தோய்ந்த என் உள்ளத்தில் சஞ்சலத்தை உண்டாக்கினாய். களங்கமற்ற என் மனதில் கடும் புயலை எழுப்பினாய். உன் சொகுசான வாழ்க்கைக்கு சூழ்ச்சி செய்தாய். உன் மோகவெறியிலே மிதந்த நான் தந்தையை மறந்தேன், ஆரோக்கிய தங்கையை துறந்தேன், அன்பை குழி தோண்டி புதைத்தேன். நன்றி மறந்த நயவஞ்சகனானே. நன்றாக இருந்த குடும்பத்தை பிரித்தது போதாது என்று என்னையும் நாசமாக்க பார்க்கிறாய். சிச்சி, பெண் வர்க்கத்திற்கு நீ ஒரு அவமான சின்னம். அவமான சின்னம்? உண்மைதான். கண்களை மூடிக்கொண்டு நீங்கள் கல்லிலும் முள்ளிலும் நடந்த போது உங்களை பற்றினார். உண்மையிலேயே ஒரு அவமான சின்னம் தான். நீங்கள் பொறுப்பில்லாமல் அலைந்த போது சிறுக சிறுக அணைந்து கொண்டிருக்கும் குடும்ப விளக்கை மறுபடியும் ஒளிபெற செய்ய தவறிவிட்ட நான் அதற்காக வெட்கப்பட வேண்டியவள்தான். ஆனா ஒரு பெண்ணின் உள்ளத்தில் எழும் ஆசாபாசங்களை உணரும் மனித ஹிருதயம் உங்களுக்கு இருந்திருந்தால், என் வேதனை நீங்கள் அறிந்திருந்தால், எப்படி வெறி கொண்ட உணர்ச்சியோடு பேச மாட்டீர்கள். என்ன வெறிபிடித்தவனா? உண்மையை சொல். போய் பேச. நான் கடனாக வாங்கி வந்த பணத்தை தன்னுடைய சொகுசு வாழ்க்கைக்கு திருடினாலே இவளை நான் விடப்போவது. சார், அம்மா மேல சந்தேகப்படாதீங்க. நான் தான் பணத்தை திருடினேன். என்ன சொல்றேன்? உண்மையை சொல்றேன். உங்களுக்கு தெரியாம பீரோவில் இருந்து 2500 ரூபாய் திருடினேன்னு நான் நிஜத்தை சொல்றேன் சார். என்ன கேட்காம எடுக்கலாமா? நீ கேட்டா கொடுப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லையே சார். அதுக்காக இப்படி மோசமான காரியம் செய்யறதா? சார், உங்களை பத்தி 4 பேர் கேவலமா பேசும்போது என்னுடைய மனசு பொறுக்கல. அதுக்காகத்தான் இந்த பணத்தை எடுத்து சில்லற கடனை எல்லாம் தீர்த்தேன். இதோ பாக்கி பணம் கணக்கு. இருந்தாலும் நீ ரொம்ப வரம்பு மீறி போயிட்டு. இந்த குடும்பத்தினுடைய கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு தான் சார் இந்த குத்தத்தை செய்தேன். இதுக்காக நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் கவலைப்படல. கன்சாமி, உன்னை நான் டிஸ்மிஸ் செய்திருக்கேன். தேங்க்யூ சார். இந்த காலத்துல எந்த பதவியும் யாருக்கும் சாசனம் இல்லை. அப்படி நினைக்கிறது தப்பு, மிஸ்டேக். அம்மா, நான் வர்றேன். கன்சாமி, இந்த மாதிரி நிலைமையில நீ கூட வாங்கல விட்டுட்டு போற. உங்க உப்பத்தின்னு வளர்ந்தவன்மா. எங்க இருந்தாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன். வர்றேன்மா. ஆமா, ஊருக்கு போனா என் நினைவு கூட உங்களுக்கு இருக்காது. சுமதி, காதலிச்சு கைவிடுற அநாகரிக கும்பல்ல நான் இன்னும் மெம்பர் ஆகல. பெண்களை சுலபமாக பேசி மயக்க ஆண்களுக்கு தெரியும்னு கதைகள்ல படிச்சிருக்கேன். கதை எழுதுறவங்க எல்லாம் ஒரு மாதிரி ஸ்திர புத்தியே இருக்காது. உங்களுக்கு இல்லாமலா இவ்வளவு காலம் உன் மேல உயிரா இருக்கேன்? நிஜமாவா? பொய் சொல்வேனா? காலேஜ் நாடகத்துல காதல் நடிப்புல கூட நீங்க முதல் பரிசு வாங்கியிருக்கீங்களாமே. ஆமா, கதாநாயகி நீன்னு கற்பனை செஞ்சுக்கிட்டு ஆக்ட் பண்ண. எப்படி கிடைக்காம போகும் பரிசு? அப்பப்பா, பூராவும் பேசியே தீர்த்துடுறீங்களே. வேற வழி? அப்புறம் என் வாழ்க்கை பூரா நீ பேசுறது தானே நான் கேட்டுக்கிட்டு இருக்க முடியும். ஆமா, கற்பனை செய்யறவங்க காரியத்துல செயலாற்ற மாட்டாங்களாமே.
யார் சொன்னா? ஷாஜகான் கற்பனை செய்யாம இருந்திருந்தா இன்னைக்கு ஒரு தாஜ்மஹால் இருக்க முடியாது சுமதி. உள்ளத்துல நினைக்கிறத உருவாக்குறது தான் புத்திசாலிகளோட திறமை. அப்போ உங்க திறமை இன்னும் 1 மாதத்துல தெரியும். ஊருக்கு போய் எங்க அப்பா கிட்ட விஷயத்தை சொல்லி உடனே திரும்பி வருவேன். உன்னை என் வாழ்க்கை துணைவியை அழைச்சிக்கிட்டு போக. நம்பலாமா? நல்ல மனுஷன் ஆண்டவனை நம்புற வரைக்கும் நீ என்ன நம்பலாம். நான் உங்ககிட்ட இருந்து ஒண்ணு திருடி இருக்கேனே, உங்களுக்கு தெரியுமா? ஓ தெரியுமே. எதை? என் இதயத்தை. ஏன் சுமதி, நான் சொன்னது பொய்யா? அந்த திருட்டு நடந்து ரொம்ப நாளாச்சு. நீங்க இப்பதான் கண்டுபிடிச்சீங்களா? எப்போ தெரிஞ்சுக்கிட்டனே. ஆனா சமயம் வரட்டும் இத பத்தி விசாரணை நடத்தலான்னு பேசாம இருந்தேன். விசாரணை நடத்தி என்ன செய்ய போறீங்க? தண்டனை கொடுக்க போறேன். என்ன தண்டனை? ஆயுள் தண்டனை. எந்த சிறையில? என் இதய சிறையில. நீங்க அப்படி தண்டிக்கணும்னு ஆசைப்பட்டா நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். வேற என்ன செய்யறது? பொல்லாத வாயாடி. கட்டுண்டோம், பொறுத்திருப்போம். தம்பி வந்துருச்சு கஜமா. வாங்க தம்பி வாங்க. ஏய் கிட்டு, நீ என்னமா இருக்க? போங்க தம்பி. என்னடா இது வந்தோட போங்கற? அப்பா. வாசுந்தர், ரயில் பிரயாணம் வசதியா இருந்ததா? இருந்ததப்பா. பரீட்சை எல்லாம் நல்லா எழுதினியா? ரொம்ப நல்லா எழுதியிருக்கேன்ப்பா. ரொம்ப இழைச்சிருக்கிறியடாமா. ஹோட்டல் சாப்பாடை சாப்பிட்டுட்டு இதை விட யாரும் குண்டா இருந்தது இல்லப்பா. சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வா, டிஃபன் சாப்பிட்டுட்டு பேசலாம். வித்தியாசமா ஒண்ணு நினைச்சுக்காதீங்க. இது 5 நிமிஷத்துல புறப்பட்டு வந்துடுறேன். சரியோ? மிஸ்டர் கோகு, நீங்க விளையாண்டுக்கிட்டே இருங்க. அர்ஜென்ட்டா ஒரு கார் வந்திருக்கு. 5 நிமிஷத்துல புறப்பட்டு வந்துடுறேன். ரைட்டோ? கம்பவுண்டர் வேலையிலே கல்தா கொடுத்ததாலே பலகார தள்ளு வண்டி தள்ளி வந்தேன் இந்த நாளே. தின்னு பார்த்து தீர்ப்பு சொல்லுங்க, நீங்க தின்னு பார்த்து தீர்ப்பு சொல்லுங்க. கத்தரிக்காய் பஜ்ஜி முதல் காரம் இனிப்பு எல்லாத்தையும் தின்னு பார்த்து தீர்ப்பு சொல்லுங்க. திருப்தி இல்லைன்னா திரும்ப காசை வாங்கி கொள்ளுங்க. நீங்க தின்னு பார்த்து தீர்ப்பு சொல்லுங்க. உண்ணுவோர்க்கு நோய்கள் வராது, இத உண்ணுவோர்க்கு நோய்கள் வராது. சுகாதார முறையை உத்து பார்த்து செய்த வகை இது. உண்ணுவோர்க்கு நோய்கள் வராது, சுகாதார முறையை உத்து பார்த்து செய்த வகை இது. பசு வெண்ணெய் காய்ச்சி பாகம் செய்தது, பால் கோவா முதல் பருப்பி குஞ்சால் ஆடும் இருக்குது. எல்லாத்தையும் தின்னு பார்த்து தீர்ப்பு சொல்லுங்க. வாங்க தம்பிகளா, சரக்க பாருங்க, புத்தம் புதுசா கம கமன்னு இருக்கு. இத விட்டுட்டு சாலையோரம் சோலையோரம் சரிஞ்சு போன பிளாட்டு பாரம் சரக்குகளை வாங்காதீங்க தம்பிகளா. பிளாட்டு பாரம் சரக்குகளை வாங்காதீங்க தம்பிகளா. தூக்கி திரிக்கும் சரக்குகளை வாங்காதீங்க தம்பிகளா. அந்த சரக்குக்குள்ளே பலதும் இருக்கும் தம்பிகளா. அதனால் காலை மாலை கால் கடுக்க டாக்டர் வீடு தேடி ஊசி போடாதீங்க தம்பிகளா. நீங்க ஊசி போடாதீங்க தம்பிகளா. அந்த வேதனை எல்லாம் இதிலே ஏதும் இல்லைங்க. ஆயுர்வேத முறையாக நல பாகம் செய்த பட்சணத்தை தின்னு பார்த்து தீர்ப்பு சொல்லுங்க. வாங்க தாத்தா, முறுக்கான முறுக்கு இருக்கு, சாப்பிடுறீங்களா? அட பல்லு இல்லையாப்பா. பல்லு இல்லையா? அப்படின்னா ஊற போட்ட உளுந்த வடை வேணுமா தாத்தா? ஊற போட்ட உளுந்த வடை வேணுமா? காரங்கடுகு இஞ்சிய போட்டு கறிவேப்பில கிள்ளி போட்டு கட்டி தயிரில் தண்ணிய விட்டு காலை முதல் மாலை வரை ஊற போட்ட உளுந்த வடை வேணுமா தாத்தா? ஊற போட்ட உளுந்த வடை வேணுமா? You stupid! Doctor! Doctor, you can't do that.
உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அவசியம். உன் புருஷன் என்கிட்ட பட்ட கடனுக்காக இந்த வீட்டை அடமானமா எழுதி கொடுத்திருக்கிறான். அதுக்கு பதில் தேவை. கொடுத்தது நீங்க, வாங்கினது அவரு. நான் பதில் சொல்றதுல அர்த்தம் இல்ல. நீ வாழ்ந்து பழகி இந்த வீட்டை ஜப்தி செய்ய நான் விரும்பல. அவசியம் இல்லாம நீங்க பரிவு காட்ட வேண்டாம். பரிவல்ல, இது உன்னோடு பழகிய தோஷம். மிஸ்டர் மோதி, என்னை நீ இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கிறேன். புரிந்து கொண்டேன். இந்த மோத்திக்கு தகுந்த மோகினி நீ என்பதை. Shut up. தீபச்சுடரை காதலிக்கும் விட்டில் பூச்சி ஆகிவிடாத. Get out. மிரட்டுகிறாய். வந்த காரியத்தில் வெற்றி பெறாமல் திரும்பி போனது இந்த மோத்தியின் சரித்திரத்தில் இல்லை. அடித்து விட்டு ஓடினால் அசந்து விடுவேன் என்று நினைத்தாயா? குறுக்க வந்து டாக்டர் டாக்டர் டாக்ஸி டாக்ஸி கொண்டா. சண்டாளா, கணவன் பட்ட கடனுக்காக என் மானத்தையா விலையாக கேட்கிறாய்? நாகரீகத்தின் நாசக்கரங்களினால் அழிக்கப்பட்டவளானாலும் மான அவமானத்தை மறந்து விட்டேன் என்று மனப்பால் குடிக்கிறாயா? வெள்ளை உள்ளத்தோடு சமூகத்தில் பழகினால் உணர்ச்சிக்கு அடிமையாக விடுவேன் என்று எண்ணமா உனக்கு? பெண்கள் சமத்துவத்தை பெரிதாக பேசி திரியும் ஆண்கள் வர்க்கத்திலே உன்னை போல அற்பர்களும் இருக்கிறார்கள் என்பதை நான் மறந்து விட்டேன். ஏன் விடுக்கிறாய்? சிரித்து பேசும் இவள் சீறி விடுகிறாளே என்றா? பெண்களின் இதயம் வெறும் பூந்தோட்டம் அல்ல, புகைந்து வெடிக்கும் எரிமலையும் கூட. இனி ஒரு கணம் இங்கு நின்றால் நான் கொலைக்காரியாக மாறிவிடுவேன். போய்விடு, மரியாதையாக ஓடிப்போ. நளினா, இதுவரை உன்னை நான் தவறாக எண்ணியிருந்தேன். என்னை மன்னித்து விடு. அப்படி அப்படி நிதானமா அடி. அம்மா கிட்ட நீரண்டா காட்டு. கொல்லு கொல்லு கொல்லு. குடி டிரைவர் என்னடா? ஸ்டீரிங் பிடிச்சு கையாது குடு. அப்படி 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 குடின்னு ரெண்டு டோஸ் குடி. ஆம்பளைங்க நாய் மாதிரி வீட்டுக்குள்ள குடி போராது. யோக்கியம், இதுக்காக அங்க இருக்க சொன்னேன். உதவியோட அனுப்பப்படாது, ஒரே இன்ஜெக்ஷன்ல க்ளோஸ் பண்ணி அனுப்பணும். அயோக்கியப்பாயா, ஆளை பாரு, ஒட்டகம் மாதிரி வளர்ந்துருக்கான். ஆனா ஒரு குடும்ப பெண்ணுகிட்ட எப்படி நடக்கணும்னு அறிவு இல்லாதவன், ஞானம் இல்லாதவன், புத்தி இல்லாதவன். சார் மெதுவா சார். என்னாலதானே உங்களுக்கு இவ்வளவு அவமானம். இதாலே என்ன சுட்டு கொன்னுடுங்க. நாசமடைந்த நம் வாழ்விற்கு நான் தான் முதல் காரணம் நளினா. ஒரு பொற்ற முறையில் பேயாக அலைந்தேன். தன்னிலை மறந்து தடுமாறிக் கொண்டிருந்த எனக்கு உலகம் நன்றாக பாடம் கற்றுக் கொடுத்து விட்டது. நளினா, இனி நாம் நடந்ததை மறந்து விடுவோம். இன்றிலிருந்து புதிய வாழ்வு தொடங்கும். கன்சாமி, உன்னை போல விசுவாசம் உள்ளவனை நான் பாராது. சார், என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்ன தெரியுமா? நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதா. அதை பார்த்துட்டு இனிமே எனக்கு எதை பத்தியுமே கவலை இல்லை. டோன்ட் கேர். நான் வர்றேன் சார். எங்க போற கன்சாமி? என்னத்தான் நீங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டீங்களே. கன்சாமி, என் மனசு புண்படுத்தாது. இனிமே நீயும் எங்க குடும்பத்துல ஒருத்த. அதுதான் சார் நானும் எதிர்பார்த்தது. டிரைவர், என்னங்க உனக்கு எவ்வளவு சார்ஜ்? 3000 ரூபாங்க. அது டாக்ஸிக்கு, குத்து சண்டைக்கு. அவனுடைய பல்ல ரெண்டு ஷேக் பண்ணல, அதுக்கு. அதுக்கு என்னங்க? சரி, இதோ 5 rupees. இன்னும் 1 மாதத்துல தெரியும். ஊருக்கு போய் எங்க அப்பா கிட்ட விஷயத்தை சொல்லி உடனே திரும்பி வருவேன். உன்னை என் வாழ்க்கை துணைவியை அழைச்சிட்டு போக. நம்பலாமா? நல்ல மனுஷன் ஆண்டவனை நம்புற வரைக்கும் நீ என்ன நம்பலாம். அடடே, பால் பொங்கிட்டு இருக்கிறது கூட கவனிக்காம என்னமா அது? ஆமாப்பா, பொங்கிட்டு இருக்கு. உன் நிலவு இங்க இருந்தா தானே?
அப்பா அப்பா நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயா? ரொம்ப சந்தோஷம் சுந்தர். எல்லாம் முருகன் அருள். மேல என்ன செய்யறதா உத்தேசம்? அது நீங்க முடிவு பண்ண வேண்டிய விஷயம்ப்பா. உனக்கும் ஒரு நோக்கம் இருக்கும் இல்லையா? அதை சொல்லு சுந்தர். வக்கீலுக்கு படிக்கலான்னு. அது உன் சுபாவத்துக்கு பொருந்தாது தம்பி. இப்போ நமக்கு இருக்கிற பணம் அதிக ஆடம்பரம் இல்லாம இருந்தா இன்னும் 2 தலைமுறைக்கு போதும். அதனால நீ செய்யற தொழில் சமூக சேவையாக இருந்தா எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கு.